வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்குறோம்னா, காமன்வெல்த் கேம்ஸோட பதக்கப்பட்டியல் அதுதான் பார்த்துட்ருக்கோம். 1 ஆகஸ்ட் 2026 முடிய நம்ம நேற்று போட்ட காணொளியில் 1 ஆகஸ்ட் தொடங்கும் போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இறுதி நாளுக்கு முந்தின நாள் பெனல்டிமேட் டேல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு கண்ட்ரியும் எந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கடந்த முறை அதாவது 2022 பதக்கப்பட்டியலில் ஒரு நாடும் வென்ற பதக்கங்களை மிஞ்சுவாங்களா இல்லை அதோட குறைவாக தான் எடுப்பாங்களா அப்படின்றத பற்றியும் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா முதல் இடத்துல டாமினன்ஸாக இருக்காங்க. 62 தங்கம், 40 வெள்ளி, 51 வெண்கலம், 153 பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க. 26 தங்கம், 41 வெள்ளி, 34 வெண்கலம், 101 பதக்கங்களை வென்றிருக்காங்க. மூன்றாவது இடத்துல கனடா. அவங்க பார்த்தீங்கன்னா 18 தங்கம், 19 வெள்ளி, 21 வெண்கலம், 58 பதக்கங்களோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல இந்தியா. இந்த தினத்தை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியா 9வது இடத்துல இருந்தாங்க. நாம் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் கூட போட்டிருந்தோம். 10 பதக்கங்கள் பாக்ஸிங்கில் உறுதியாக இருக்குது. அதில் எத்தனை கோல்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 7 பதக்கங்களை தங்கமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 3 வெள்ளி கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நாளோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம், மொத்தம் 39 பதக்கங்களை பெற்று 4வது இடத்துல இருக்காங்க. போட்டி நடத்தக்கூடிய ஸ்காட்லாந்து 5வது இடத்துல இருக்காங்க. 13 தங்கம், 8 வெள்ளி, 17 வெண்கலம், 38 பதக்கங்கள். நைஜீரியா 6வது இடம், ஜமைக்கா 7வது இடம், நியூசிலாந்து 8வது இடம், வேல்ஸ் 9, மலேசியா 10வது இடத்துல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா 11, கென்யா 12, நெதர்லாந்து 13, மொரீஷியஸ் 14. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 15, 16, 17வது இடங்களில் ஜெர்சி, சௌமா, அப்புறம் ஸ்ரீலங்கா உங்களுக்கு தெரியும், நீரஜ் சோப்ராவை பீட் பண்ணி அந்த அவங்களோட ஜாவ்லின் த்ரோவர் தங்கத்தை ஜெயிச்சார். நீரஜ் சோப்ரா நம்மளுக்கு வெள்ளியை ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு தங்கப்பதக்கத்தின் மூலம் ஸ்ரீலங்கா முதல் தங்கத்தை இந்த போட்டியில் வென்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கடந்த ஆண்டோட ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா முதல் இடத்துல தான் இருந்திருக்காங்க. முதல் 4 இடங்களில் இப்போதைக்கு வரையிலும் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 2 எடிஷன், அதாவது 2022ஓட எடிஷனுக்கும் இப்போ உள்ளதுக்கும் அதுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு ஸ்டாண்ட், அதாவது இறுதி நாளுக்கு முந்தைய நாள் இருக்கிற முறை பார்த்தீங்கன்னா, கடந்த முறை 5வது இடத்துல நியூசிலாந்து இருந்திருக்காங்க. ஸ்காட்லாந்து 6வது இடத்துல இருந்திருக்காங்க. அது எப்படி மாறப்போகுது, இல்லை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைய நாள் முடிவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு அணியும் எத்தனை தங்கம் ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் 2022 பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா முதல் இடத்துல 67 தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 5 குறைவாக இருக்காங்க. இங்கிலாந்து 58 தங்கங்கள், இந்த முறை 26 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 50%. கனடா 26 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு கடந்த முறையோட 8 தங்கம் குறையுது. இந்தியா 22 தங்கம், ஸோ இன்னும் 9 தங்கம் குறையுது. அதே போல் நியூசிலாந்து 2022 20 தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை 8 தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த இறுதி நாளில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல் ஒரு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஷார்ட்ஸாக. ஸோ அதையும் கூடுமான வரையிலும் விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த காணொலியை பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதுக்கு நன்றி. வணக்கம்.